காரசாரமான மீல் மேக்கர் சுக்கா வீட்டில் இருக்க இன்க்ரீடியன்ஸ் வச்சு என்னோட ஸ்டைலில் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 1/2 டேபிள் ஸ்பூன் ஜீரகம் இது நல்லா பொன்னிறமாக வறுத்துட்டு இந்த மாதிரி பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. கடாயில் ஆயில் சேர்த்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 1/2 டேபிள் ஸ்பூன் கடுகுளுந்தம்பருப்பு, 1/4 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்து நல்லா பொரிஞ்ச பிறகு 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி சேர்த்து பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கிடுங்க. இந்த பக்கம் ஒரு பவுலில் 1 கப் மீல் மேக்கரை சேர்த்து சுடுதண்ணியில் 10 நிமிஷம் ஊற வச்சு அதை நல்லா பிழிஞ்சு எடுத்துட்டு மீல் மேக்கரை வெங்காயத்தோடு சேர்த்து ரெசிபிக்கு தேவையான உப்பு சேர்த்து நல்லா வதக்கிடணும். இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், மல்லித்தூள், காஷ்மீரி தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிட்டு 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்க பொடியையும் சேர்த்து நல்லா சுருள சுருள வதக்குனீங்கன்னா சூப்பரான ஹோட்டல் டேஸ்ட்டில் மீல் மேக்கர் சுக்கா ரெடி. இது சாம்பார் சாதம், ரசம் சாதம், தயிர் சாதம் எல்லாத்துக்கும் நல்ல காம்போவாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். டாட்டா பாய்.